இந்த அன்பு விவிலியத்தில் பல இடங்களே படிக்கிறோம். அந்த முதல் வாசகத்தில் நம்ம படிச்சோம் இல்லையா, அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது, மனுஷங்கிட்ட வராது. அது எங்கிருந்து வந்த அன்பு? கடவுளிடமிருந்து வருகிறது. அந்த அன்பில் இருப்பவர்கள் கடவுளை முழுமையாக அறிந்து செயல்படுகிறார்கள். அப்படின்னா கடவுள் சொல்றதை மட்டும்தான் நம்ம செஞ்சணும், கடவுள் சொல்றதை மட்டும்தான் நம்ம கேட்கணும். அதுதான் உண்மையான அன்பு என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த அன்பை பற்றி ரோமையர் 5:5 இவ்வாறு சொல்லப்படுகிறது: பரிசுத்த ஆவி மூலம் கடவுளின் அன்பு எங்கள் இதயத்தில் ஊற்றப்பட்டது. பாருங்க, பரிசுத்த ஆவியார் மூலமாகத்தான் கடவுளின் அன்பு நம்முள் ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த அன்பை யாரெல்லாம் கடவுளுடைய சன்னிதானத்திலே, கடவுளுடைய பிரசன்னத்திலே இருந்து தியானிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த அன்பு உண்மையாவே தூய ஆவியானவருடைய செயல்பாடாக மாறுகிறது. எந்த அளவுக்கு அந்த அன்பு வெளிப்படுதுன்னு பாருங்க. இதே நம்ம யோவான் நற்செய்தி 13:35 படிக்கிறோம்.